நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ் ஆஸ்திரேலியாவின் தெற்கு கடற்கரையில் வாழ்கிறது. இது பெரும்பாலும் பள்ளங்களில் அல்லது பாறைகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டு தன் நாட்களை கழிக்கிறது. பட் இரவில் இந்த சிறிய மொல்லஸ்க் ஆக்டோபஸ் வேட்டையாடுகிறது. இது சிறிய மீன் மற்றும் நண்டுகளை அதன் முடக்கும் விஷத்தால் அடக்குகிறது. நேரடியாகவோ அல்லது இரையை சுற்றியுள்ள நீரில் செலுத்தி அதை கொள்கிறது. இந்த நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ் அதன் இரையை அதன் சக்தி வாய்ந்த கொக்கியனால் வெட்டி பின்பு அதன் விருந்தை சுவைக்கத் தொடங்குகிறது. சாதாரணமாக இந்த வகை ஆக்டோபஸ் அடர் பழுப்பு வளையங்களுடன் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் தூண்டப்படும் போதோ அல்லது கோபப்படும் போதோ அதன் மோதிரம் போன்ற வளையங்கள் பிரகாசமான மயில் நீல நிறத்தில் மாறிவிடும். இது குரோமடாஃபோர்ஸ் என்ற சாக்கு பையை தன் தோல் உள்ளே பெற்றிருக்கிறது. அந்த சாக்கு பையில்தான் இந்த வண்ணம் மாற்றும் மையை சுரக்கிறது. எப்பொழுது இது தூண்டப்படுகிறதோ அப்போது இந்த சாக்கு பை விரிந்து நீல வண்ணங்கள் சுரக்கும். பிறகு ஆபத்து அகன்றதும் அந்த பை சுருங்கிக் கொண்டு அந்த நீல நிறம் மறையும். மனிதர்கள் இதை பிடிக்கும்போது அல்லது இதை கையாள முயற்சிக்கும் போதுதான் இதன் பெரும்பாலான கடிப்புகள் மனிதனுக்கு ஏற்படுகின்றன. அதன் சுரணை கொம்புகளில் கிளிமூக்கு போல் உள்ள கொக்கி பற்கள் மிக எளிதாக மனிதனின் சதையை ஊடுருவி கடிக்கக்கூடியது. அந்த கடி ஒரு எறும்பு கடி போல இருந்தாலும் அதன் விஷம் சைனைடு போல 10,000 மடங்கு வீரியம் கொண்டது. மேலும் இதுபோல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்கள் நாட் ஜியோ வைல்டு தமிழில்.